முருகரை நம்ம வழிபட்டா நம்ம தலையெழுத்து மாறப்படும்ன்றது சத்தியமான ஒரு உண்மைதான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். முருகர் நம்ம தலையெழுத்தை மாத்துறாரு. அப்போது நம்மளுடைய பாவக்கணக்கள் எல்லாம் அவர் பார்க்கப்படும். முருகரால் அது நம்ம தலையெழுத்து எழுதப்படுறது உண்மையான ஒரு விஷயம்தான். ஆனாலும் நம்ம இது வரைக்கும் பண்ண பாவங்கள் எல்லாமே முருகர் மாற்றிடுவார், மன்னிச்சிடுவார், அதுக்கான கஷ்டத்தையும் குறைச்சிடுவார். ஆனால் இனிமேல் நம்ம முருகன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். முருகர் நம்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இனிமேல் நம்ம எந்த தவறும் செய்யாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். முருகரை வழிபடுறோம், நம்ம தலையெழுத்து மாறிடுது, நம்ம சுபிட்சமாக வாழ போகிறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது ரொம்ப ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அது நடக்கும். ஆனால் நம்ம இனிமேல் அது தெரிஞ்சு தப்பு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செய்திருந்தாலும் சரி, இனிமேல் நம்ம தெரிஞ்சோம் தெரியாமையோ எந்த தப்பும் நம்ம பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணணும். அதுலேயும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அன்னதானம். அன்னதானம் ஒரு 1000 பேருக்கு பண்ணணுமா, 500 பேருக்கு பண்ணணுமான்னா நம்மளால் முடிஞ்சால் பண்ணலாம். நம்மளால் முடியலன்ற பட்சத்தில் நமக்கு யாருன்னு தெரியாமல் இருக்கணும். அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கக்கூடாது. தெரியாத ஒரு நபருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வேளை உணவாவது நம்ம வாங்கி தரலாம். செவ்வாய்க்கிழமை ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணலாம். முடியலையா, மாதத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம சாப்பிட்ற ஒரு பொடி சாதம், கொஞ்சம் நம்ம அரிசியை எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் நம்ம சாதம் அவங்களுக்கு அன்னதானமாக கொடுக்கறதுல நமக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சீக்கிரமாகவே கழியப்படும். முருகன் நமக்கு இருக்காரு, தலையெழுத்தை மாற்றிட்டு இருக்காரு. அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னா அது ரொம்ப தாமதமாக சீக்கிரமே நடக்க ஆரம்பிச்சிடும். அன்னதானங்கள் நம்ம பண்ணும்போது அன்னதானமும் பண்ணணும். இனியும் நம்ம எந்த தவறும் செய்யக்கூடாது. யாருக்கும் எப்போவும் தவிர்க்க முடியாத ஒரு தவறுகள் நம்ம செஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்ம அந்த தவறுகள் செய்யறதுக்கு முருகர் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டார். தவறுகள் செய்யறதுக்கு முன்னாடியே முருகர் நமக்கு நல்லது செஞ்சிடுவார். அதுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதனால் நாமும் இனிமேல் தவறு செய்யாமல் தலையெழுத்து மாறின ஒரு சந்தோஷத்துலேயே முருகன் அருளால் நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்வோம். நிச்சயமாக முருகன் அருளால் நம்ம வாழத்தான் போகிறோம். நம்ம தலையெழுத்து ரொம்ப சுபிட்சமான தலையெழுத்தாக ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.